சுபிக்ஷம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. தொடர்புக்கு 9566244871. அந்த உப்புக்களின் மீது நிற்கக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் அந்த உப்புக்கள் ஈர்த்துவிடும். பார்க்கடலில் இருக்கக்கூடிய பொருள்கள் மகாலட்சுமியின் அம்சம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்வான்ட் ரேஸ், தீய சக்திகள், நச்சு சக்திகள், பொறாமை சக்திகள் எல்லாம் அந்த உப்புக்கள் இழுத்துரும். குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம். விபம் வேடநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டரங்கம். வணக்கம். ட்ரெண்ட் பக்தி சேனலுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களை வணங்கி வரவேற்கிறோம். உங்களுடைய ஆதரவினால் எங்கள் சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்கள். நேயர்களே, இன்று நாம் பௌர்ணமி தோறும் நாம் செய்ய வேண்டிய சில அற்புதமான பரிகாரங்கள், அந்த பரிகாரங்களை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலில் நாம் இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால் உப்புக்கள் தீபம். அதுக்கு பேர் லவண பரிகாரம். கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக உப்புக்களை பயன்படுத்தி மனிதர்களுடைய தோஷங்களை போக்கியிருக்கிறார்கள். கடலில் இருக்கக்கூடிய உப்பு, அந்த கல்லை கொண்டு வந்து நம் வீட்டில் உணவுக்கு பயன்படுத்துகிறோம். அதே போல் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அசுத்த மாயையை போக்கவும் சுத்த மாயை நம்மளிடத்தில் வெளிப்படுத்தவும் பயன்பட்டது உப்புக்கள். திருமண காலத்தில் சில பெண்களை வாழை இலையின் மீது உப்புக்கல்லை பரப்பி அதன் மீது ஒரு துணியை விரித்து அதன் மேல் நிற்க வைத்து பெண்ணை மாப்பிள்ளை இடத்தில் காட்டுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில அந்த உப்புக்களின் மீது நிற்கக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் அந்த உப்புக்கள் ஈர்த்து விடும். வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை பார்த்து அந்த பெண்ணை பிடித்து விட்டது என்று சொல்லி பரிசம் போட்டு விடுவார்கள். இந்த மாதிரி சூட்சுமம் எல்லாம் நிறைய இருக்கிறது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உப்புக்கள் தீபம். அது என்ன உப்புக்கள் தீபம் அப்படின்னா, இதெல்லாம் புதுசாகவே இருக்கு, புதுசு புதுசாக கற்பனையில் ஏதோ சொல்றீங்களே அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் இறைவனால், இறை அருளாளர்களால் அது வெளிப்படுத்தப்படும். ஒரு பெரிய மண் கலசம் இருக்கிறது. அந்த மண் கலசத்தில் நிறைய உப்புக்கள், புதியதாக உள்ள உப்புக்களை வாங்கி போட்டு அதன் மேல் என்ன செய்யலாம், ஒரு தீபம், மண்ணால் ஆன தீபத்தை அதன் மேல் ஏற்றணும். அதில் ஒவ்வொரு விதமான எண்ணெய்கள், ஒவ்வொரு விதமான திரிகள், ஒவ்வொரு விதமான வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு பயன்படும். நாம இப்ப என்ன பண்றோம், இந்த பௌர்ணமி அன்னைக்கு பொறுத்தளவில் குறிப்பாக பெண்களுக்கு திருமண தடை, உத்தியோகத்தில் தடை, கணவன் மனைவி இடத்தில் ஏற்படக்கூடிய மன பிணக்கங்கள், இது மாதிரியான கசப்பான உணர்வுகளிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் விளக்கு வைக்க போற நேரத்தில் நாம் ஒரு மண் விளக்கிலே உப்புக்கல்ல போட்டு மேலே அது மேல் விளக்கேற்றணும். அதிகமான தடை இருப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில் மஞ்சள் துணி திரியில, இல்லைனால் வெள்ளருக்கு திரியில உள்ளுக்குள்ளார நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் வேப்ப எண்ணெயும் மூன்றையும் கலந்து விளக்கேற்றலாம். அப்படி ஏற்றுக்கிற பொழுது வீட்டிற்கு உள்ளேயும் ஏற்றலாம், வாசல் படிகளையும் ஏற்றலாம். பெரும்பாலும் பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றுக்கிற பொழுது நமக்கு என்ன ஆகும்னா பல துன்பங்கள், தடைகள் போகுது. அதே போல மாசி மாதம் மக நட்சத்திரத்து அன்று மற்றும் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் என்று ஒரு கொள்கை உண்டு. மாசி மகத்தன்று தெப்பத் திருவிழா, மாசி மகத்திற்கு தீபத்தை ஏற்றுகின்ற ஒரு பெருவிழா உண்டு. இந்த நாளில் மட்டும் 33 கோடி தேவர்கள் பூமிக்கு இறங்கி வந்து யாரெல்லாம் அந்த தீபத்தை ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு அனுக்கிரகத்தை தருகிறார். குறிப்பாக ராகு திசை, ராகு புத்தி நடப்பவர்கள் மகிழ மரத்திற்கும் மருத மரத்திற்கும் அடியில் சென்று இந்த உப்புக்கள் தீபத்தை ஏற்றினால் அவர்களுக்கு அனுக்கிரகம் உண்டு. உப்புக்கல்லை பற்றி பார்ப்போம். திருஷ்டி தோஷம் போக்குவதற்கு உப்புக்கல்லை பயன்படுத்துவார்கள். 7 மிளகாய் வத்தல், உப்பு, கொஞ்சம் கடுகு, முச்சந்தி மண் எடுத்து, யாருக்கு அதிகமாக அடிக்கடி உடல்நலம் குறைபாடு, கீழே விழுகிறார்கள், சரியா வரலை, அடிக்கடி சோர்வாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை திருஷ்டி சுற்றி போடுவார்கள். அப்பொழுது ஒரு கண்ணு சிரட்டியிலே கொஞ்சம் நெருப்பை உருவாக்கி அதில் தலையை சுற்றி இருக்கக்கூடியதை சுற்றி அதில் போடுவார்கள், எரிப்பார்கள். இப்படி அந்த லவண பரிகாரம், உப்பு பரிகாரம் உண்டு. பௌர்ணமி அன்னைக்கு மற்றும் கடன் தொல்லை, சத்துரு தொல்லை, நிறைய தொல்லைகள் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த உப்பு தீபத்தை போடணும்.
இதுதான் அடிப்படை உண்மை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட இன்றைக்கே போடலாம். இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறனால இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு அந்த பௌர்ணமி ஆரம்பித்து நாளைக்கு சாயங்காலம் வரையிலும் அந்த பௌர்ணமி இருக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஆரம்பித்து சனிக்கிழமை மாலை 6:30 மணி வரலும் பௌர்ணமி உண்டு. அதனால் இந்த உப்புக்கள் தீபத்தை உடனடியாக ஏற்றுங்கள். அதே போல் இலுப்பை எண்ணெயிலும் விளக்கு போடலாம். வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றலாம், உப்புக்கள் தீபம் ஏற்றலாம். பொதுவாக இந்த உப்புக்களை பயன்படுத்தி இப்போ ராத்திரியில் ஒரு தூக்கம் வரலை, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, உலட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலான்னா ஒரு மண் கலசத்தில் நிறைய கொஞ்சம் கை நிறைய உப்பு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுட்டு தலைமாட்டுக்கு அடியில் வச்சு படுத்தோம்னா நல்ல தூக்கம் வரும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அன்வான்ட் ரேஸ், தீய சக்திகள், நச்சு சக்திகள், பொறாமை சக்திகள் எல்லாம் அந்த உப்புக்கள் இழுத்துரும். காரணம், பார்க்கடலில் தோன்றியவள் மகாலட்சுமி. கடலில் இருந்து தான் உப்புக்கள் கிடைக்குது. அதற்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அது அமிர்தமயமானது. பௌர்ணமி அன்னைக்கு வரும் பொழுது அந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் சந்திரனுடைய சகோதரி மகாலட்சுமி. பார்க்கடலில் இருக்கக்கூடிய பொருள்கள் மகாலட்சுமியின் அம்சம். சந்திரன் ஆகாயத்தில் இருந்து அமிர்தத்தாரையை கொடுக்கிற பொழுது இந்த உப்புக்களானது வேகமாக வாங்கி சந்திரன் என்கின்ற மனம் தைரியம் குறைவுள்ளவர்களுக்கு முழு பலனை தருவார். மன குழப்பம் உள்ளவர்களுக்கு மன தெளிச்சியை கொடுப்பார். ஆகப்பட்ட இது ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரத்தை இடைவிடாது உடனே செய்து விடுங்கள். வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தை பெறலாம். இது முடிந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வது என்றால் நீரில் கொட்டி விடுங்கள். அவ்வளோதான். வீட்டில் விளக்கு ஒரு வாரம் ஒரு தடவை வைங்க. அதுக்கப்புறம் முடிச்சு கொண்டு போய் முச்சந்தில் கொட்டலாம், இல்லைன்னா ஓடும் நீரில் போடலாம், இல்லை குளித ஒண்டி பதைத்து விடலாம். அதனால இது உப்புக்கள் தீபம், உப்புக்கள் பரிகாரம், தலைமாறுகிட்ட வச்சு படுத்தல், இது போன்ற செயல்களை செய்ய செய்ய வாழ்வில் சகல சௌபாக்கியங்களை எல்லாம் பெறலாம். அந்த காலத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சரியாக படிக்க முடியல, மந்தமாக இருக்கான், ரொம்ப மசமசன்னு இருக்கான், அவனுக்கு சரியாக வரலைன்னா வாழை இலையில் உப்புக்கல்லை போட்டு உப்புக்கல் மேலே முட்டுக்காலை போட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. உப்புக்கல் மேலே முட்டிக்கால் போட்டு உட்காந்து நிற்கும் பொழுது என்னாகும், அவர்களுக்கு உடம்புக்குள் இந்த உப்பினுடைய பேராற்றல் உள்ளே ஏறும். அப்போ அவர்கள் வலி பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுவார்கள், அவர்களுடைய மூளையினுடைய சில பகுதிகள் ஓப்பன் ஆகும். அப்போ மனிதனுக்கு வரக்கூடிய துன்பம், தடங்கல்கள், தடைகள் எல்லாத்தையும் கிரகங்களினால் வரக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடிய பேராற்றல் உப்புக்கு உண்டு. உப்பை வைத்துக்கொண்டு வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.